ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் மேட்சை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க சென்னையில். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா கான்பூரில் நாளைக்கு தொடங்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த போட்டிக்காக ஆர்வமாக இருப்பாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதை குறித்து புதுசாக போலிங் கோச்சாக வந்திருக்க மார்னிங் மார்க்கல் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி குறித்தும் அந்த போட்டி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மார்னிங் மார்க்கல் அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீரிஸ் இதுதான் சொல்லலாம். ஒரு போலிங் கோச்சாக வந்ததுலேருந்து பங்களாதேஷ் கூட தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி சீரிஸ் அவர் போலிங் கோச்சாக இருக்கார் இந்தியாவுக்காக. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக இருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவங்களோட போலிங் யூனிட்டும் நல்லா இருக்குது. நான் போலிங் கோச்சாக வரும்போது நினச்சேன் இந்தியாவில் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே வலுவாக தான் இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்காங்க. என்னோட டார்கெட் ஃபுல்லாக பாஸ் போலிங்கை நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இந்தியாவில் ஆல்ரெடி நல்லா போட்டுட்ருக்காங்க, இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி இன்னும் ஒரு வலுவான ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் ஆக்குவேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர போட்டி கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிச்சு கண்டிப்பாக இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால் 3 நாளில் மேட்ச் முடித்து கூட வாய்ப்பு இருக்குது. ஃபேவராக இந்தியாவுக்கு தான் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள், மேட்ச் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்பின்னோட ஆட்சியாக இருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங் மார்க்கல் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. கரெக்ட் தாங்க, ஏன்னா எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, கான்பூர் ஸ்பின்னுக்கு ஃபேவராக தான் இருக்கும், பிச்சு கண்டிப்பாக ரொம்பவே லோவாக இருக்கும், ட்ரையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு பிச்சு கண்டிஷன் பிச்சு ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு. ஏன்னா பங்களாதேஷில் அந்தளவுக்கு நல்ல ஒரு வீரர்கள் இருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா பிச்சு மேக்ஸிமம் இதே தான், அந்த பிளாக் சாயில் பிச்சு தான் இருக்கும், அவங்க கிரவுண்டு மாரி இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பங்களாதேஷ் விளையாடும் போது சவாலாக 2 டீமுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இந்தியாவை ஜெயிச்சிரும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவராக இந்தியாவுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் மார்க்கெட் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு. நாளைக்கு டீம் செலெக்ஷன் ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது. 3 ஃபாஸ்ட் பவுலிங் 2 ஸ்பின்னரோடய போவாங்களா, இல்லை 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலிங் போவாங்களான்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க 2 டீமும். நாளைக்கு பிச் ரிப்போர்ட் பார்த்தா மட்டும்தான் தெரியும் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அந்த மேட்ச் கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க நாளைக்கு. அது கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்தியா வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னோடய வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99% இந்தியா தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் பங்களாதேஷுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்கள் சொல்லலாம், ஏன்பா 1% போய் கொடுக்குறேன்னு. ஆமாங்க, அது வந்து கான்பூர் ஸ்பின்னுக்கு ஃபேவர் எல்லாம் ஓகே தான். நம்மக்கிட்ட கன் ஸ்பின்னர்ஸ் மாரி இருக்காங்களே, அஸ்வின், ஜடேஜா, அப்புறம் அக்சர், குல்தீப் அதை சொல்லிட்டு 4 ஸ்பின்னர் இருக்காங்க. நாளைக்கு யார் யார் பிளேயிங் லெவலில் இடம்பெயர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத்தனை ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இந்திய அணிக்கு இன்னும் கூடுதல் பலம் தான். அதனால் நம்ம இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு போட்டியில் இந்தியா வெல்லுமா, மார்னிங் மார்க்கல் சொன்ன மாதிரி, இல்லைனா பங்களாதேஷ் வெல்லுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.